அதிலிருந்த பிரம்மாண்ட வடிவிலான பேட்டரிகளை ஹைட்ரஜன் கொண்டு நிரப்பும் போது ஏற்பட்ட விபத்தினால் தீப்பிடித்து வெடி விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இது போன்ற காரணங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இதற்கான முழுமையான முதல் காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இது சதி செயலாக இருக்குமோ என்ற கோணத்திலும் விசாரிக்கப்பட உள்ளது. முதல்கட்ட விசாரணையில் இது சதி செயல் அல்ல என்றுதான் வெளியாயிருக்கிறது தகவல். எனவே இந்த வெடி விபத்து குறித்து விசாரணை செய்ய 4 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கப்பலில் இருந்து வெடித்து சிதறிய பாகங்கள் அனைத்தும் இப்பொழுது வந்துவிட்டது. கப்பலும் முழுமையாக நீருக்கடியில் மூழ்கிவிட்டது. எனவே நீர்மூழ்கி வீரர்கள், ராணுவத்தில் நீச்சல் வீரர்கள் அடியில் சென்று கப்பலை கண்டுபிடித்திருக்கின்றனர். இந்த 18 பேர், அதாவது 52 பேர் பயணிக்கக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பலில் 18 பேர் இருந்தனர். அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் உட்பட 18 பேர் இருந்தனர். இந்த 18 பேரின் உடல்களை தேடும் பணியில் இப்பொழுது வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை குழுவானது வெடி விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து 1 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யும் போதுதான் இதனுடைய முழு காரணம் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பையில் நடைபெற்ற நீர்மூழ்கி கப்பல் விபத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக பாஜகவின் மூத்த தலைவர் இல கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார். மும்பையில் நீர்மூழ்கி கப்பல் விபத்துக்குள்ளான சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்துள்ளார். நீர்மூழ்கி கப்பல் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் வெடிகுண்டு வைத்து தகர்த்தப்பட்டுள்ளதாகவும் தீவிரவாதிகள் எளிதாக ஊடுருவும் வகையில் எல்லை பாதுகாப்பு பலவீனமாக இருப்பதாகவும் இல கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு தமிழன் அவன் வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லை, மனம் இல்லை. காலையில் எழுந்தவுடனேயே அம்மா உணவகத்தில் போய் சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு மகாத்மா காந்தி வேலை திட்டத்திலே போய் வேலை செய்யாமலே பணத்தை பெற்றுக் கொண்டு விட்டு இலவசமாக தந்த அரிசியிலே கொஞ்சம் சமைத்து விட்டு சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டு மாலையில டாஸ்மாக்ல போய் குடித்து விட்டு இரவு படுத்து விடுகிறார். அவன் வேலை செய்வதற்கு தயாராகலை. இப்படிப்பட்ட இளைஞர்களை அதிகமாக கொண்டிருக்கிற நாடு நம் நாடு என்று பெருமைப்படுவதில் அர்த்தம் இல்லை. நாட்டின் எல்லை பாதுகாப்பை மேம்படுத்துவதில் மத்திய அரசு மெத்தனமாக செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் மலிவு விலை உணவகங்களால் தமிழக மக்கள் சோம்பேறிகளாய் மாறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், திருப்பூரில் ஏற்பட்டு இருக்கும் தொழில் முடக்கத்தை நீக்க அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இல கணேசன் வலியுறுத்தியுள்ளார். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மேலும் பல புதிய செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியில்.